நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். இந்த சவுண்டுக்கு வந்து தனி ரசிகரே உண்டுனே. வண்டி எல்லாமே மேக்ஸிமம் நமக்கு எப்படி எடுக்கணும் அப்படியே வண்டி எடுக்கணும். எந்த வண்டியிலுமே குவாலிட்டி காம்ப்ரமைஸே இருக்காதுண்ணே. நம்ம எடுக்க வண்டிக்கு வந்து எல்லா டாக்குமெண்ட் வந்து 100% ப்ராப்பரா இருக்கா. ஆமாண்ணே. டயர் முதல்ல நம்ம கோடு போட்டு டயர் பட்டன் எதுவுமே யூஸ் பண்ணது ஒரிஜினல் டயர் வாங்கி போட்டுருவோம். என்ன உண்டு அது நம்ம வண்டி எப்படி வேலை பார்க்கும் அதே மாதிரி தான் கஸ்டமர் வண்டி ரெடி பண்ணி கொடுக்கோம்ண்ணே. இது BS4 யூனிகான் மார்க்கெட்ல நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, வண்டி கிடைக்க மாட்டேங்குது. ரெண்டுமே 2017 மாடல் R15 தான். நம்ம ரெண்டுமே வெர்ஷன் 1 தான். வண்டி ரொம்ப ஜென்யூனா இருக்கும்ண்ணே. BS4 தான், எல்லாமே BS4 வண்டிண்ணே. BS6 வண்டி கிடையாது. BS4 டியோ வந்து கொஞ்சம் மார்க்கெட்ல டிமாண்டா தான் இருக்குண்ணே. வண்டி வந்து பின் டு பின் ரீஸ்டோர் பண்ணிருக்காங்க. வண்டியில வந்து ஹெவி கிராங்க் போட்டிருக்காங்க. CD100 ஹீரோ ஹோண்டாண்ணே. 1989 மாடல். 89. எத்தனை பெர்சன்டேஜ் வரைக்கும் பண்ணி கொடுக்க முடியும்? ஆனா நம்ம 75% அமௌண்ட் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஃபைனான்ஸ் பண்ணி. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கார் வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம தென்காசி வந்திருந்தோம். தென்காசியில் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து குத்துக்கல் வலசை போகிற வழியில் AM பைக் ஆட்டோ கன்சல்டிங் ஷோரூம் வந்திருக்கு. ஸோ அவங்கள்ட்ட நிறைய பைக் யூனிக்கான கலெக்ஷன் நிறைய பார்த்தோம். லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் R15 இருந்து அதே மாதிரி டியூக் ஒன்று இன்னைக்கு இதை பற்றிலாம் சரி வந்தோம்னா கேட்டோம். அண்ணா நம்ம வீடியோ எடுத்துக்கிறட்டுமான்னு கேட்டோம். தாராளமாக எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. நீங்களும் அதாவது இது கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து குத்துக்கல் வலசை போகிற வழியில் கரெக்டாக நம்ம ஹீரோ ஷோரூம் இருக்கு. ஷோரூமோட தென்புறமா வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு அந்த சிக்னல்ல பாத்தீங்கன்னா தென்புறமா இருக்கு. அண்ணா வந்து நம்மளோட வந்திருக்காங்க. அவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த வண்டியோட டீடைல்ஸ், இவங்க எத்தனை வருஷமா பிசினஸ் பண்றாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதே மாதிரி பட்ஜெட்டும் கேட்போம், என்ன பட்ஜெட்ல இருந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நியர்பைல இருந்தீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வெளியே இருந்தா கூட நீங்க எந்த லாங் எங்க நீங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் கண்டிப்பா பைக்கை பொறுத்தளவுக்கு நீங்க தாராளமா எங்கனாலும் எடுத்து கூட ஓட்டலாம். அதை பத்தியும் அண்ணாட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா எப்படி இருக்கீங்க? பிசினஸ் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். பிசினஸ் எப்படி நல்லபடியா போயிட்டு இருக்குண்ணே. சூப்பர், சந்தோஷம். பைக்கும் பண்றீங்க, காரும் பண்றீங்க. ஆமா, பைக் கார் ரெண்டுமே பண்ணுவோம். பைக் தான் நமக்கு மெயின். என்ன பட்ஜெட்ல இருந்து இப்போ நம்ம 10,000 ரூபாயில இருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் பட்ஜெட் நம்மட்ட அவேலபிளா இருக்கு. 1000ல இருந்தே இருக்கு. ஆமா, இருக்கு. இப்போ நம்ம பாத்துட்டு இருக்க ஒவ்வொரு வண்டியா அப்படியே லைட்டா பாத்துறலாமா? பார்க்கலாமா? இதுக்கு ஃபைனான்ஸ்ல அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாமா? ஆனா நம்ம ஒரு 50 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்க ஆட்களுக்கு ஃபைனான்ஸ் அவேலபிள் பண்ணி கொடுக்கலாம். எத்தனை பெர்சன்டேஜ் வரைக்கும் பண்ணி கொடுக்க முடியும்? ஆனா நம்ம 75% அமௌண்ட் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆமா. சோ உங்ககிட்ட நிறைய கலெக்ஷன், வித்தியாசமான கலெக்ஷன்லாம் இருக்கு. ஒவ்வொண்ணா பாத்துறலாமா? ஆமா, பார்க்கலாம்ண்ணா. ஃபர்ஸ்ட் பாக்குற வண்டினா அண்ணா CD100 ஹீரோ ஹோண்டாண்ணே. 1989 மாடல். 89. ஆமா, இது வந்து விண்டேஜ் யூனிக்கா இருக்கும்ண்ணா. வண்டி வந்து ஆனா பார்த்தா அப்படி தெரியல. அதெல்லாம் அப்படியே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. வண்டி ஒர்க் மட்டும் 40 ரூபாய் கிட்ட பண்ணிருக்காங்கண்ணே இந்த வண்டிக்கு. ஆமா, ஆனா இப்போ கஸ்டமர் கேட்கக்கூடிய பிரைஸ் 25 ரூபாய் கேட்கறாரு ஃபைனலா. 25 ரூபாய் கேக்குறாங்க. ஆமா, இது வந்து பார்க்கிங் சேல்ல விட்டுருக்காங்க. அதனால சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி கொடுக்கலாம். எல்லாமே நிறைய கஸ்டமர் வண்டி நம்மட்ட இருக்கு. இல்ல, இந்த ஒரு வண்டி தான் கஸ்டமரோட வண்டி, மத்த எல்லாம் நம்மளோட வண்டி தான். நம்மளோட வண்டி தான். ஆமா. அடுத்து பாக்குற வண்டி நம்ம R15 2017 வெர்ஷன் 1ண்ணே. இதுமே 2017 மாடல் R15 தான். 2017. ஆமா, ரெண்டுமே வெர்ஷன் 1 தான். வண்டி ரொம்ப ஜென்யூனா இருக்கும்ண்ணே. வண்டி ரேட்னு பாத்தீங்கன்னா 76 ரூபாய் சொல்றோம். நேர்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம்ண்ணே. கம்மி பண்ணி கொடுக்கலாம். இது R15 V3 2022 மாடல்ண்ணே. 22 மாடல் 1,46,000 சொல்றோம்ண்ணே. மார்க்கெட்ல எங்கேயுமே இந்த விலைக்கு கொடுக்க முடியாது. 16,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு. மொத்தத்திலே டயர் எல்லாமே வண்டி நல்லா இருக்கும். இது RS200 BS4 மாடல்ண்ணே. 1,10,000 வரும்ண்ணே. ஆமாண்ணே. ஆமா, 200. ஆமாண்ணே. இது 2022 மாடல்ண்ணே. புதுசு 1,86,000 வரும்ண்ணே. நம்ம 1 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம். எபிசோட் வெர்ஷன் 3,250cc 1 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம்ண்ணே. ஃபைனான்ஸ் ஆப்ஷன் 70 ரூபாய் பண்ணி கொடுக்கலாம். 30 ரூபாய் கட்டினா 70 ரூபாய் பண்ணி கொடுக்கலாம். 30 ரூபாய் கையில வண்டி வாங்கிடலாம். ஆமா, இது 23 மாடல் ரைடர்ண்ணே. இது 2000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குண்ணே. புதுசு வந்து 1,28,850 ரூபாய் வருது. 95 ரூபாய் கொடுக்கலாம். ஆமா, 2000 கிலோமீட்டர் வண்டி ஒரிஜினலா ஓடி இருக்கு. கம்பெனி ப்ராப்பர் சர்வீஸ். இது ஃபைனான்ஸ் எவ்வளவு கிடைக்கும்? இந்த வண்டி ஃபைனான்ஸ் 60 ரூபாய் கிடைக்கும். 35 ரூபாய் கட்டினா 60 ரூபாய் பண்ணி கொடுக்கலாம். சூப்பர். அடுத்த வண்டி ஆனா இது வந்து லோ பட்ஜெட் அப்பாச்சிண்ணே. 56,000 வரும்ண்ணே. 56,000. ஆமா, 2017 மாடல். 17 வெறும் 56,000. 160. இது 255 ரூபாய் வரும். 17. ஆமா, 17. அடுத்து ஆனா இது மூணுமே ஸ்ப்ளெண்டர்ண்ணே. அப்பா இதெல்லாம் நிறைய எல்லாமே 10,000 கிலோமீட்டர்ல ஓடுன வண்டி தான். இது ரெண்டுமே 22 மாடல். இது 23 மாடல்ண்ணே. ஓகே. இது ரேட்னு பாத்தீங்கன்னா எல்லாமே 70 to 80 குள்ள வரும்ண்ணே. அவ்வளவுதான். 70 to 80. ஆமாண்ணே. ஆமா. ஓகே. இது சைன் 2021 மாடல். ரேட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 72,000 வரும்ண்ணே. இது 72,000 வரும்ண்ணே. ஓகே. அடுத்து இது பேஷன் ப்ரோ 2017 மாடல்ண்ணே. 46 ரூபாய் வரும்ண்ணே. 2019 மாடல் பேஷன் ப்ரோ 60 ரூபாய் வரும்ண்ணே உங்களுக்கு. ஓகேண்ணே. அடுத்து பாக்குறது ஆனா இது வந்து 21 மாடல் பேஷன் ப்ரோ 53 ரூபாய் வரும். 53 ரூபாய். ஆமாண்ணே. ஆமா. அடுத்து பாக்குறது ஆனா இது 23 மாடல் ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு 60 ரூபாய் வரும்ண்ணே. புதுசு வந்து 94 ரூபாய் வருது. 94 ரூபாய். ஆமா, உங்களுக்கு 60 ரூபாய்க்கு தரலாம். இது 22 மாடல் HF டீலக்ஸ்ண்ணே. இந்த வண்டியோட ரேட் உங்களுக்கு 62 ரூபாய் வரும்ண்ணே.
அடுத்து கிளாமர் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்கன்னா இது வண்டி ரேட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 19 மாடல் 56,000 ரூபாய் வரும்ண்ணே. அடுத்து பாக்குற என்ஃபீல்டு அண்ணா இது 1989 மாடல்ண்ணே. 1989 ஆமாண்ணே, 5 வருஷம் லைஃப் கரண்ட்ல இருக்குண்ணே. வண்டி வந்து பின் டு பின் ரீஸ்டோர் பண்ணிருக்காங்க. வண்டியில வந்து ஹெவி கிராங்க் போட்டிருக்காங்க. நம்பர் பாருங்க, நம்பர் வந்து ஒரு ஃபேன்சி நம்பர் 5566 ஃபேன்சி நம்பர்ல இருக்கும்ண்ணே. வண்டி தென்காசி ஆர்டிஓல தான் இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணி பேசுறது 1,25,000 வரும்ண்ணே. இது நேர்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். ஆமா, தண்டர்பேடா. என்ன இது தண்டர்பேட் எக்ஸ்ண்ணே, 2019 மாடல் PS4 கார்பெட் டைப் வண்டிண்ணே. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து 1,18,000 ரூபாய் கேட்கணும்ண்ணே. இங்க 2 டயர், செயின்ஸ் பிரேக்கெட் எல்லாமே வண்டி ரீசெண்டா வண்டிக்கு 12,000 ரூபாய் பில்லுண்ணே. எல்லாமே சர்வீஸ் பண்ணி வண்டி நிக்கி வாங்க, இதுல ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு தரலாம்ண்ணே. இதுக்கு ஒரு 40 ரூபாய் கட்டினா ஃபைனான்ஸ் கிடைக்கும். ஃபைனான்ஸ் கிடைக்கும்ண்ணே. ஆனா இது NSல வந்து நம்மகிட்ட ஒரு 4 வண்டி நிக்கிறேன். இது NS 200 ரெண்டுமே 2022 மாடல் உள்ள வண்டி தான்ண்ணே. ரெண்டோட பிரைஸ்மே 1,20,000 வரும்ண்ணே. ரெண்டுமே 10,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. வெறும் 120 தான். வெறும் 120 தான். புதுசு வந்து 1,90,000 ரூபாய் கிட்ட வண்டி ரேட் வரும். ஓகே. ஆனா இது வந்து NS 160 90 ரூபாய் கொடுத்துடலாம். 22 மாடல்ண்ணே. ஆனா இது 23 மாடல் NS 200 அப் டவுன் சேகப்சர். இது வந்து 6,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இது 1,35,000 வரும். 6,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு. ஜேக்கப்சர் வந்து அப் டவுன் சேகப்சர். இது வந்து உங்களுக்கு நம்ம கேக்குற ரேட்னா இது நம்ம 1,35,000 ரூபாய் கேட்கணும். ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம்ண்ணே. அடுத்து லேடிஸ் யூஸ்க்கான லேடிஸ் யூஸ்க்கான வண்டிண்ணே. இது 22 மாடல்ண்ணே. 76,000 ரூபாய் வரும்ண்ணே. ஆக்டிவா 16 மாடல்ண்ணே. 59 ரூபாய் வரும்ண்ணே. 18 மாடல் 59 ரூபாய் வரும்ண்ணே. இது டியோ 2 டியோ வந்து இது 19 மாடல். இது 19 மாடல்னா இது 18 மாடல்ண்ணே. இது 55 ரூபா வரும். இது 63 ரூபா வரும். BS4 தான். எல்லாமே BS4 வண்டிண்ணே. BS6 வண்டி கிடையாது. BS4 டியோ வந்து கொஞ்சம் மார்க்கெட்ல டிமாண்டா தான் இருக்குண்ணே. இது ஜூபிட்டர்ல கிளாசிக்ண்ணே. 72 ரூபா வரும். இதோடைய கிலோமீட்டர் வந்து 7,000 தான் ஓடுறது. ப்ராப்பர் கம்பெனி மெயின்டெனன்ஸ்ல வண்டி 21 மாடல்ண்ணே. இது பெப் கம்பெனில நிப்பாட்டாங்கண்ணே. ஒரிஜினலா வண்டி 6,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குண்ணே. 21 மாடல். இது கேட்கக்கூடிய பிரைஸ் 65 ரூபா. இப்ப மார்க்கெட்ல கிடையாது வண்டி. வேணுங்க வந்து எடுத்துக்கோங்க இந்த வண்டியை. இப்போ இதே மாதிரி இப்போ இந்த வண்டி இப்போ வீடியோல பாத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இதுல வந்து போட்டோ பார்க்கணும் அப்படின்னு நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்லுங்க. எல்லா வண்டியோட இண்டிவிஜுவல் போட்டோ உங்களுக்கு செப்பரேட்டா அனுப்பிடுவாங்க. செப்பரேட்டா டயர் பாயிண்ட்ல இருந்து எல்லாமே அனுப்பிச்சிடலாம். ஏன்னா வீடியோல நம்மளால ஃபுல்லா கவர் பண்ண முடியல. அப்படியே ஓவரால் இப்போ வந்து காமிச்சிருக்கோம். நீங்க வந்து கார் எடுக்க வந்தீங்க, நம்ம கேட்டீங்க, அந்த நேரத்துல ஒரு பைக் வீடியோ போட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஐடியா. என்ன ஸ்பீட் இன்னொன்னு முக்கியமா டியூக் நிக்கி, அதுக்காக தான் தெரியும். சரிண்ணே, சரி. ஏன்னா இது 23 மாடல் ஜூம்ண்ணே. இது வண்டி புதுசு வந்து 1,03,000 ரூபாய் ரேட் வரும்ண்ணே. நம்ம 74,000 ரூபாய் கொடுத்துடலாம்ண்ணே. 23 மாடல் 10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணே. இது அது கூட இது ஹீரோ பிளஸர் 2020 மாடல் 53 ரூபாய் கொடுக்கலாம். இது பிளஸர் 1920 BS4 50 ரூபாய் கொடுத்துடலாம்ண்ணே. இது 2 XL100 22 மாடல்ண்ணே. 52,000 ரூபாய் கொடுக்கலாம். புது வண்டி விலை 78,800 ரூபாய் வருதுண்ணே. சூப்பர். அடுத்து இண்டிவிஜுவலா நம்ம பார்க்கணும்னு நினைச்ச வண்டி அண்ணே டியூக் 200 அதுலயும் 2017ல BS3 வண்டிண்ணே. BS3 வண்டி இது நிறைய விரும்புவாங்க. வண்டி வந்து ரொம்ப விரும்புவாங்க. இந்த சவுண்டுக்கு வந்து தனி ரசிகரே உண்டுண்ணே. 2 டயர், செயின்ஸ் பிரேக்கெட், இன்ஜின் எல்லாமே ரொம்ப டாப்பா இருக்குண்ணே. இந்த வண்டி நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து 1,35,000 ரூபாய். நேர்ல வந்து அது ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். இந்த தமிழ்நாடு பூரா எங்க ஷிப்பிங் பண்ணலாம்ண்ணே. அடுத்து என்ன அண்ணா இது டாமினார்ண்ணே. 250cc புதுசு 2,35,000 ரூபாய் வரும்ண்ணே. நம்ம 1,35,000 ரூபாய் வண்டி கொடுத்துடலாம்னா. 21 22 மாடல் கிலோமீட்டர் 6,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குண்ணே. இது பிரைஸ் வந்து பிக்சர் பிரைஸ் கிடையாது. நேர்ல வாங்க, நம்மளால என்ன பெட்டரா பண்ணி கொடுக்கலாம்ண்ணே. அடுத்து வந்து இது மார்க்கெட்ல நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்க வண்டி. எபிசெட்ல வெர்ஷன் 2 பிளாக் கலர் கொஞ்சம் டிமாண்டான வண்டி. 19 மாடல்ண்ணே. நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் 75 ரூபாய். கிலோமீட்டர் 26,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணே. சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான்ண்ணே. இது அவெஞ்சர் 21 மாடல்ண்ணே. 72 ரூபாய் கேட்கறோம்ண்ணே. வண்டி 15,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணே. இது 23 மாடல் பல்சர் சிங்கிள் டிஸ்க் வண்டிண்ணே. இந்த வண்டி நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் 1 லட்சம் ரூபாய். புதுசு 1,45,000 ரூபாய் வரும்ண்ணே. இது BS4 யூனிகான். மார்க்கெட்ல நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. வண்டி கிடைக்க மாட்டேங்குது. 18 மாடல் நிறைய பேர் விரும்பிட்டு இருக்காங்க. இந்த மாடல் கிடைக்க மாட்டேங்குது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் 74,000 ரூபாய் தான்ண்ணே. நேர்ல வந்து அதுலயே நம்ம குறைச்சு பெஸ்டா பண்ணி கொடுக்கலாம். ஆமா, 2 சைடுமே மாடல் 21 22 2 வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து 78,000 ரூபாய். ரெண்டுமே 76 லோக்கல் நம்பர்ல தான் இருக்குண்ணே. பைக் எப்படின்னா உங்ககிட்ட பல நிக்க என்ன காரணம்? நம்ம எல்லா வண்டியுமே எடுத்து மேக்ஸிமம் வண்டி ஃபுல் சர்வீஸ் பண்ணி பாலிஷ் பண்ணி லைனுக்கு வரும்ண்ணே. நம்ம சர்வீஸ் பண்ணல, பாலிஷ் பண்ணல, வண்டி இப்படி பின்னாடி விட்டுருவோம். ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் வண்டி லைனுக்கு கொண்டு வருவோம்ண்ணே. லைனுக்கு வரதே நம்ம லைனுக்கு வந்து வண்டி நம்மளுக்கு 100% சாட்டிஸ்ஃபைட் ஆனா வண்டி லைனுக்கு வரணும். லைனுக்கு கொண்டு வர மாட்டோம். நம்மளுக்கு திருப்தியா இருக்கணும் வண்டி. வண்டி நம்ம கொடுக்க வேலையில 5 ரூபாய் முன்ன பின்ன இருக்கணும். நம்ம பொருள்ல வந்து சாட்டிஸ்ஃபைட் காம்ப்ரமைஸே கிடையாது. நம்ம குவாலிட்டி வந்து 100% இருக்கும்ண்ணே. அதுக்கு நம்ம கேரண்டி கொடுப்போம். கண்டிப்பா பார்த்தாலே தெரியும். நான் நிறைய நேரம் வரும்போது நான் அவங்களுக்கு கேட்டிருக்கேன். அப்போ வண்டிகள் வந்து கம்மியா இருக்கு. 15 வண்டி 13 வண்டி அந்த மாதிரி தான் இருக்கும். ரிவ்யூ பண்ண கேப்பா அப்ப சொல்லுவாங்க இல்ல வண்டி நான் கொஞ்சம் ஏத்திக்கிறேன் அப்படின்னா. இன்னைக்கு இந்த டைம் கரெக்டான டைம் வந்து அமைஞ்சிருக்கு. இது 2017 BS4 ஸ்ப்ளெண்டர் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. 17 மாடல். இது 53 ரூபாய் வரும்ண்ணே. ஒரே ஓனர் வண்டி, லோக்கல் நம்பர் தான். 76 நம்பர் வண்டி தான். இது அக்சஸ் 21 மாடல்ண்ணே. 16,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும்ண்ணே. 72,000 ரூபாய் வரும்ண்ணே. ஒரே ஓனர் வண்டி தான். இந்த அப்ரூவல் புதுசு 1,60,000 ரூபாய். 21 மாடல் 15,000 16,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். இந்த வண்டி நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் 56,000 ரூபாய் தான்.
எங்க சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்னு கண்டிப்பா வண்டி வாங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வெளியூர்ல எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து பைக் எல்லாம் வாங்க முடியுமா? இப்ப இந்த மாதிரி என்ன பைக் எல்லாம் அவங்க சைட்ல ரேட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கலாம், இப்ப நம்ம சைட்ல கம்மியா இருக்கலாம். சோ இங்க வந்து பட்ஜெட் பண்ணா இந்த டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி விஷயம் நம்ம மேக்ஸிமம் ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபைனான்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். ஃபைனான்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஆமா, அதுக்கு மேல உள்ளது வந்து கொஞ்சம் கஷ்டம். ரெடி கேஷ் வண்டியில ஈஸியா கொடுக்கலாம். ரெடி கேஷ்னா கொடுத்துறோம். ஆமா, இது சப்போஸ் மதுரையில இருந்து வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபைனான்ஸ் ஏற்பாடு பண்ணி வந்தாங்கன்னா நம்ம இங்க இருந்து புக்கை கொடுத்து ஒரு ஆள்கிட்ட அனுப்பிச்சு விடுவோம். அவங்க அமௌண்ட் ரெடி பண்ணி நம்ம அக்கௌண்ட்ல போட்டு வண்டி டெலிவரி கொடுத்து வந்துடலாம். ஆமா. இப்ப அதே மாதிரி என்ன கேக்குறேன், அந்த டாக்குமெண்டேஷன் பண்றதுல அந்த மாதிரி எதுவும் இருக்குமா? இப்ப ஆர்டிஓ டு ஆர்டிஓ மாறும் போது நம்ம வந்து நம்ம எடுக்க வண்டிக்கு வந்து எல்லா டாக்குமெண்ட் வந்து 100% ப்ராப்பரா இருக்கு. ஆமாண்ணே, சூப்பர்ண்ணே. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம லோக்கல் மக்கள் நிறைய பேர் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த TN76 அண்ட் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இங்க வண்டியே நிறைய வண்டி விருதுநகர், அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர், திருநெல்வேலியில இருந்து சிவகாசி வரைக்கும் எல்லா ஸ்டோரும் எக்ஸ்சேஞ்ச் நம்ம எடுக்கோம்னே. எக்ஸ்சேஞ்ச் எடுக்கோம்னே. அதனால இந்த சரௌண்டிங்ல மேக்ஸிமம் 8467 நம்பர் வண்டி நம்ம இருக்கும். நிறைய அவைலபிள் இருக்கும். சோ AM ஆட்டோ கன்சல்டிங் ஷோரூம்னுடைய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா அந்த உங்க AM ஆட்டோ கன்சல்டிங் ஷோரூம்ல தான் நான் வந்து இவ்வளவு நிறைய வண்டி பாக்குறேன். நீங்க வண்டி எப்படி எடுக்கிறீங்க? ஆனா நம்ம மேக்ஸிமம் வண்டி வந்து என்ன யார்ட்ல எடுக்கும்னே, கஸ்டமர் எக்ஸ்சேஞ்ச் எடுக்கும், OLX-ல எடுக்கும், கஸ்டமர் டைரக்ட் பேஸ் பண்ணி எடுக்கும். இப்போ வண்டி கொண்டு வந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். வண்டி கொண்டு வந்தாலும் நம்ம எடுப்போம். கேஷ் உடனே நம்ம வாங்கிக்கலாம்னே. உடனே ஸ்பாட் கேஷ் தான். ஆமா, ஸ்பாட் கேஷ் தான். மேக்ஸிமம் வண்டி நம்ம எப்படி எடுக்கும் அப்படின்னா, வண்டி ஃபர்ஸ்ட் எங்க ஓன் யூஸ்க்கு எப்படி வண்டி இருக்கும் அப்படிதான் வண்டி எடுப்போம்னே. ரொம்ப மீடியமான வண்டி எவ்வளவு நாள் இருக்கும்? ஆனா நம்ம ஃபீல்டுக்கு வந்து 4 வருஷம் 5 வருஷம் தான் இருக்கும். நம்ம 2020ல தான். ஆமா, நம்ம கூட இருக்க பார்ட்னர் அவங்க மாமா வந்து 2002ல இருந்து இருக்காங்க. ஆமா, அவங்க இன்னைக்கு வெளியூர் சென்னை போயிட்டாங்க. நம்ம மட்டும் தான் இன்னைக்கு இருக்கோம், அவர் இல்ல. ஆமா, வண்டி எல்லாமே மேக்ஸிமம் நமக்கு எப்படி எடுக்கும் அப்படிதான் வண்டி எடுக்கணும். எந்த வண்டியிலுமே குவாலிட்டி காம்ப்ரமைஸே இருக்காதுண்ணே. சுத்தமா வண்டி நல்லா இருக்கும். வண்டி எந்த குறையும் சொல்ல முடியாது. ரேட் மார்க்கெட்ல இருந்து 10 ரூபா முன்ன பின்ன இருக்கதான் செய்யும். அது காரணம் என்ன அப்படின்னா 10 ரூபா கூட கொடுத்தாதான் எங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்க மாட்டேங்குது. வண்டி குவாலிட்டியா இருக்கும். அது ரெடி பண்றது நான் வண்டி குவாலிட்டியா இருக்கும். கார் வீடியோ எடுக்கிறப்ப நான் நிறைய நேரம் பாத்துருக்கேன். பின்னாடி நிறைய போயிட்டு இருக்கும், ப்ராசஸ் நிறைய பண்ணி தான் வண்டி வந்து வரும். டயர் முதல் கொண்டு நம்ம கோடு போட்டு டயர் பட்டன் எதுவும் யூஸ் பண்ணது ஒரிஜினல் டயர் வாங்கி போட்டுருவோம். என்ன உண்டு அது நம்ம வண்டி எப்படி வேலை பார்க்கும் அதே மாதிரி தான் கஸ்டமர் வண்டி ரெடி பண்ணி கொடுக்கோம்னா. சரி, இருந்தாலும் நான் இப்ப இன்னைக்கு எதுக்கு ரிவ்யூ பண்ணணும்னு கேட்டேன்னா, சரி நம்ம நிறைய இடங்களுக்கு அப்படி போய் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். பட் நான் பைக் மார்க்கெட் அப்படின்னு கவர் பண்றது, நம்ம அதுவும் லோக்கல் மார்க்கெட்ல எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். நான் நிறைய நேரம் பார்க்கும்போது யூனிக் அந்த ஒர்க் எல்லாம் நடக்கு அப்படிங்கிறதான். சரி, உங்கள்கிட்ட தென்காசியில ஓரளவுக்கு மேக்ஸிமம் நம்ம ஒரு நல்ல லெவல்ல பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே தெரியும். இல்ல உங்கள மாதிரி ஆட்களோட சப்போர்ட் தான். கண்டிப்பா மறுபடியும் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்னோட பெஸ்டா பண்ணி கொடுப்போம். நிறைய முடிஞ்ச அளவுக்கு நீங்க நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம ரூரல் மண்ணில இருக்கக்கூடிய நிறைய டீலர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கான பெஸ்ட் வண்டியை கண்டிப்பா பெஸ்டா பண்ணி கொடுப்போம் நம்ம. ஓகே, சோ மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம். நன்றி.